அன்பு மகர ராசி நேயர்களே, சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் பெற்ற மகர ராசி நேயர்கள். ஆனால் இந்த மகர ராசி மண்டலம் என்று சொல்லும் பொழுது ஒரு நிலராசி தத்துவத்தில் இருந்தாலும் இங்கே பார்த்தோம்னா முக்கியமாக இரண்டு விஷயங்கள் இங்கே நடக்கிறது. ஒன்று, குரு பகவான் நீச்சமாகி செவ்வாய் பகவான் உச்சமாகக்கூடிய இடம். இந்த ஒரு விஷயம் இந்த வீட்டில் மட்டும்தான் நடக்குது. அதே நேரத்தில் இது சனீஸ்வர பகவானுடைய வீடு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் யார் இருக்காங்க என்னென்ன பார்க்கறதில்ல, இவருக்கு மனசுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சால் தான் சொல்லிடுறது. இந்த பிரபாவ வருடத்தை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமாக ஜூன் மாதத்திலிருந்து அறிவு, ஞானம், தெளிவு பிறக்கப் போகிறது. சில விஷயங்களை தெளிவாக செய்வீர்கள், சில விஷயங்களை புத்திசாலித்தனமாக செய்வீர்கள், அறிவு ஞானத்துடன் செய்வீர்கள். அழுத்தமான சில காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். படிப்பில் நல்ல கவனம் கிடைக்கும். குடும்பத்தை பற்றி எப்பயுமே நினச்சிட்டு இருப்பீங்க. மேல் படிப்பு வெற்றியை கொடுக்கும். மேல் படிப்புக்காக சில உதவிகளை நாடி செல்வீர்கள். அவை உங்களுக்கு 70% வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும். அக்டோபர் மாதம் வரை கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கணும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடாது. அதிக கவனத்துடன் படிக்க வேண்டும். குருமார்களுக்கு நீங்கள் எப்பயும் மனசில் நமஸ்காரம் பண்ணணும். வெளியில் யாரையும் எந்த காலகட்டத்திலையும் கிண்டல் கேலி செய்யக்கூடாது. பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை தேடி சில பணம் சேரும். இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விதம், அங்கே தான் நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க. சில நேரத்தில் நீங்கள் நினைச்சது ஒன்று, ஆனால் சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னப்பா இவன் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செய்கிறானே அப்படிங்கிற ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய ஆள் மனதில் அது பதிஞ்சிடும். அதில் கொஞ்சம் கவனம் வேணும். எந்த ஒரு விஷயத்தை நாம் கம்யூனிகேட் பண்ணும் பொழுதும் எச்சரிக்கையாக கம்யூனிகேட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்பொழுது கொஞ்சம் ஸ்ரத்தையோட கவனத்தோட நீங்கள் போகிறது நல்லது. இந்த பாஸ்போர்ட்டு, விசா இதெல்லாம் சில நேரங்களில் தொலைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். சந்தோஷம், அதே நேரத்தில் சில நேரத்தில் சந்தோஷம் இன்மை. அந்த சந்தோஷம் கிடைப்பதற்கு சில நேரத்தில் மறைமுகமான சில காரியங்களை செய்ய வேண்டியதான சூழ்நிலைகள் ஏற்படுது. குருவினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தினால வெற்றிகள் கிடைக்கிறது. ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இன்னும் சரியான நேரம் அமையலை. அந்த நேரம் அமையும். அந்த காலகட்டங்கள் அமையும் பொழுது அதை சரியாக பிடிச்சிக்கோ. ஏன்னா நீங்கள் வேஸ்ட்டாக தள்ளி போடுறது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி தள்ளி போடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வம்பு வழக்குகள் குறையும். வீண் வாக்குவாதங்கள் அது அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் குறையும். அது வரைக்கும் வீண் வாக்குவாதங்கள் செய்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களை பகைத்து கொள்வீர்கள். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இடம் பொருள் தெரிந்து பேசுதல். எதை பேசினால் வெற்றி கிடைக்கும் என்பதை அறிந்து தெரிந்து பேசினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.